வணக்கம் மிஸ்டர் லேடிஸ் நேயர்களே, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க வீடியோவுக்கு, மிக்க நன்றி. சில நண்பர்கள் சில கேள்வி எழுப்பியிருக்காங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே. தூக்கம், நான் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சார் தூங்கணும், எவ்வளோ நேரம் சார் தூங்கணும்? எனக்கு கண்டிப்பாக சொல்லிடுங்க. நான் நைட் டியூட்டி பார்க்குறேன், என்னால் தூங்க முடியல, எனக்கு உடம்பு எப்படி சார் ஆகும், என்னென்ன பிரச்சனை வரும் எல்லாமே கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க உடல் உழைப்புக்கு, உடல் அசதிக்கு தான் உங்களுக்கு தூக்கம் வரணும். நம்ம இப்ப என்ன உடல் அசதி பண்றோம், நம்ம தூங்குறோம். ஒரு மனிதனாகப்பட்டவன் 11 மணில இருந்து 3 மணிக்குள்ள கண்டிப்பா தூங்கி ஆகணும். அவன் அசதியா இருக்கிறானோ இல்லையோ, அந்த நேரத்துல அவன் கண்டிப்பா தூங்கினாதான் அவன் உடம்பில் இரவு நேரத்தில் நடக்க வேண்டிய டீடாக்சிபிகேஷன் சொல்லுவோம். நம்ம காலையில முழிச்சதுல இருந்து நம்ம உறுப்புகள் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. அந்த செயல்பட்டு இருக்கிற உறுப்புகளை சர்வீஸ் பண்ணணும்ல. என்னைக்கா சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா? தினமும் சர்வீஸ் பண்றோம் நம்ம தூக்கத்தின் மூலியமா. குறைஞ்சது 11 மணில இருந்து 3 மணி வரை நம்மளோட முக்கியமான ஆர்கன் சர்வீஸ் பண்ணுது. இந்த 11 மணில இருந்து 5 மணி வரை கூட தூங்கலாம், 6 மணி நேரம், ரொம்ப நல்லதா இருப்பீங்க. ஆனா முக்கியமான தூக்கம் இந்த 11 மணில இருந்து 3 மணி வரை. தூக்கம் கெட்டவன் மறுநாள் வேலை பார்க்க முடியாது. ஒரு நாள் பார்ப்பாங்க, 2வது நாள்ல 3வது நாள்ல பைத்தியம் ஆயிடுவாங்க. அப்பனா அந்த 4 மணி நேரம் அது என்ன பண்ணும்? நம் உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை ரீஃபர்பிஷ் பண்ணும். நம் உடம்பாகப்பட்டது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். நம் உடம்பாகப்பட்டது தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளும். இது சீர்படுத்தும் போது நம்ம உடம்புல செயல்படாம இருந்த டெட் செல்லுன்னு சொல்லுவோம். அந்த டெட் செல்ல நம்ம கிட்னியாகப்பட்டது அதை கிரஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி நம்ம யூரின் மூலியமா அந்த கழிவுகளை வெளியே நடக்கும். இந்த ஃபங்க்ஷன், இந்த டீடாக்சிபிகேஷன் பண்றதுக்கு தான் நம்ம தூங்குறோம். அப்பனா நம்ம உடம்பில் மாற்றங்கள் ஏற்பட ஒரு நோயாளி எவ்வளவு நேரம் தூங்கணும்? நான் சொல்றது, வேலை செய்யறவன் 4 மணி நேரம் தூங்கினா போதும். நல்லா வேலை செய்யறவன் 6 மணி நேரம் தூங்கினா போதும். ஆனா சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வருது இல்லை. நீ வேலையே செய்யறது இல்லையாமா? அவங்க கிட்ட போய்க்காரங்க, என்னென்ன வேலை செய்ய, வீட்டுல எல்லா வேலையும் எல்லாம் சரிதான். பக்கத்துல இருக்க கோயிலுக்கோ டெம்பிளுக்கோ சர்ச்சுக்கோ ஒரு 20 கிலோமீட்டர் இருக்க கோயிலுக்கு நடப்பயணமா போயிட்டோம். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிங்க. மிஞ்சி போனா நல்லா இருக்கிறவன் ஒரு 3 மணி நேரத்துல போயிடுவான். உங்களால ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்கம்மா. போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க நைட்டு தூங்குவீங்களா மாட்டீங்களா? அப்பனா தூக்கமின்மை என்பது வியாதி கிடையாது, உங்க உடலில் வேலை செய்யல. நீங்க அசதி, ஏன் உங்க உடம்பு படல. உடம்பு அசதி பட்டாதான் மூளை தூங்க முற்படும். நம்மளாம் என்ன வாழ்க்கை வாழ்றோம், ஜாலியா இருக்கிறோம். எங்க போனாலும் பைக்கு, ஒரு கடைக்கு போனாலும் கடை வாசல்ல அவன் பார்க்கிங் ஏரியா எங்க கொடுத்துருப்பான், கடைக்கு முன்னாடி போயிட்டு கையிலே நின்று வாங்க, வண்டின்னு அவுத்துறது கிடையாது, உடம்பு அசதியே பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்க பார்த்தாலும் ஏசி, தூக்கம் வரலன்னு மொபைல நோண்டிட்டு இருக்கோம். எனக்கு தூக்கம் வந்தாதான் சரியாகும். அந்த மொபைல்ல உங்களுக்கு சிறு தூக்கம் வரும், கண்ணை மூடுற போல இருக்கும், திருப்பி தூக்கம் போயிடும். அப்பனா உடம்பில் அசதிகள் இல்லை, நம்ம உழைக்கிறதே கிடையாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே நம்ம டம்ப் பண்ணி கிடக்கிறோம். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு டம்ப் பண்றதுக்கு என்ன காரணம்? நம்ம உணவு பழக்க முறைகள், நம் வாழ்வியல் முறைகள். இந்த உணவு பழக்க முறைகள் தான் உங்களுக்கு தூக்கமின்மையை கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். சாப்பிடணும். நம்மளாம் எப்படி சாப்பிடுறோம்? இல்ல சார், காலையில ஒரு வாட்டி, மதியானம் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி சாப்பிடுறீங்க. ஏன் 3 வாட்டி சாப்பிடுறீங்க? நல்லா உழைக்கிறவனுக்கு பசிச்சு அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற பொருள்ல இருக்க சத்தை நம்ம உடம்பு எடுக்குது.
சத்த உடம்பு எடுத்துட்டு அது வேஸ்ட சக்கையா மலமா அனுப்புதுன்னு நினைக்கிறீங்க? இது எவ்வளவு தவறான கருத்து. நம்ம சாப்பிடுறது எல்லாமே நல்ல பொருள் தானமாங்க. நம்ம என்னத்த கெட்ட பொருள் நம்ம சாப்பிட்டு இருக்கோம்? நம்ம சாப்பிட்டது எல்லாமே நல்ல பொருள். ஆனா நம்ம மிதம் மிஞ்சி சாப்பிடுறதுனால இவ்வளவுதான் சத்து போகுதுன்னு இதுல மட்டும் சத்தை கன்வெர்ட் பண்ணிட்டு மிச்சம் மிதம் மிஞ்சிய பொருளை எக்ஸஸா வெளியே அனுப்புது. அது நம்ம பணம் வேஸ்ட், நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி வேஸ்ட். அந்த அந்த ஃபுட்டை நம்ம உடம்பாகப்பட்டது ஆக்சிஜன் எக்ஸ்கிரேஷன் பண்ண ஆக்சிஜன் வேஸ்ட். அப்பனா இவ்வளவு தூரம் வேஸ்ட் பண்ணி அந்த நல்ல பொருளை ஒரு ஃபீக்கல் மேட்டரா நீங்க வெளியே தள்ளுறீங்க. அப்பனா நம் உடல் உழைப்புக்கு, நம் உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த சத்தை மட்டும் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்புல இருந்து இவ்வளவு ஆக்சிஜன் வேஸ்டா போயிருக்காதல்ல. இது யாருமே நினைக்கிறது இல்லை. அப்பனா இன்னொரு முறை நம்ம சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட பொருள் ஜீரணமாகி மிதமிஞ்சிய பொருள் மலமா வெளியே போனதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலை உணவு அருந்தணும். இப்படி யாருமே பண்றது இல்லையே. நம்ம 3 வேளை 4 வேளை கொட்டிக்கிறோம் ஒரு நாளைக்கு. மறுநாள் காலையில தான் மலம் போகணும். இது இப்படி நீங்க மலம் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? அப்பனா நம்ம தேவைக்கு அதிகமான உணவை உண்பதனால், அஜீரணமான உணவை உண்பதனால், வேக வைக்காத உணவை உண்பதனால், இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னாலே பாஸ்டரைஸ்ட் ஃபுட்ன்றாங்க. அதாவது புளிப்பு தன்மையே இல்லாத ஒரு உணவை நம்ம சாப்பிடுறோம். எந்த ஒரு பொருளோ புளிப்புத்தன்மை இல்லாத ஒரு பொருளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பில் அஜீரணம் வருமா வராதா? கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருமா வராதா? உங்களுக்கு ரெஃப்ளெக்ஸ் வருமா வராதா? இந்த இதெல்லாம் வரும்போது உங்க மைண்ட் எப்படி தூங்க பார்க்கும், உங்க மைண்ட் எப்படி உறக்க பார்க்கும். அப்பனா நம்ம வாழ்ற உணவியல் முறைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த உணவியல் முறையை நீங்க தான் மாத்தணும். இந்த உணவியல் முறை எனக்கு தூக்கம் வராதுக்காக நான் அந்த பில்ஸ் போடுறேன், நான் தூக்கம் வராதுக்காக இந்த பில்ஸ் போடுறீங்க, ஸ்லீப்பிங் டோசஸ் நிறைய போடுறதுனால என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை நியூராலஜிக்கல் இஷ்யூ கொண்டு வந்து விட்டுடும், உங்க ஆர்கன் மால் ஃபங்க்ஷன் ஆயிடும். இதுதான் நடக்கும். இப்ப இருக்கிற நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாமே உங்களை கடைசியா நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு தான் கொண்டு போய் விட்டுடும். ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 4 மணி நேரத்துல 6 மணி வரை நம்ம தூங்கணும்னு சொல்லியிருக்கோம். உடல் உழைக்கிறவனுக்கு கண்டிப்பா இந்த தூக்கம் தேவை. ஆனா இரவு நேரத்துல தான் தேவை. இந்த இரவு நேரத்துல தூங்கும் போது நம்ம என்ன பண்றோம்? சிலர் பாத்தீங்கன்னா நான் டயட்ல இருக்கிறேன்ட்டு அவங்க இந்த பழ வகைகளை சாப்பிடுவாங்க. இந்த பழ வகைகள்ல நைட்டு சன்செட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பழ வகைகள் மருந்தாதான் சாப்பிடணுமே தவிர, நான் தினந்தோறும் நான் பழம் குடிக்கிறேன், பால் குடிக்கிறேன், நான் பழம் சாப்பிட்றேன் நீங்க சாப்பிடுறது உங்க உடம்பில் நடக்க வேண்டிய சில பல காரணத்தை அது கெடுத்துடும். ஒரு பழமாகப்பட்டது பழத்து நைட்டு உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் மூலியமா அது மாற்றி வேலை செய்யும். நைட்டு நீங்க சாப்பிட்ற உணவாகப்பட்டது ஆக்சிஜனை நம்ம உடம்புல இருந்து சக் பண்ணிக்கும். அந்த சக் பண்ணி உங்க குடல் பிரச்சனைய அந்த மலமா வெளியே எடுக்கிறதுக்காக மருந்தா யூஸ் பண்றதுக்கு தான் வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு சொல்லுவாங்களே தவிர, அதே வாழைப்பழத்தை நீங்க டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க குடல்ல அது மற்ற வேலைகளை செய்யாது. அந்த குடல்ல இருக்கிற ஆக்சிஜனை இந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு டெய்லி வெளியே வந்துடும். அப்பனா மறுநாள் காலையில நீங்க சாப்பிடும் போது அந்த சாப்பிட்ட அந்த உணவை அது மலமா வெளியே கன்வெர்ட் பண்ற ப்ராசஸே நடக்காது. அதனால இந்த வாழைப்பழத்துலாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நைட்டு இரவு நேரத்துல உங்க ஆக்சிஜன் குடல்ல இருக்கிற ஆக்சிஜன் தடபாடா இருக்கும். இதை மருந்தாதான் சாப்பிடணும், இதை புரிஞ்சுக்கணும். இதனால உங்களுக்கு தூக்கம் கெட்டு போகும். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.